Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. அன்பிற்கினிய சிறப்பு விருந்தினர்களே, அன்பிற்கினிய பெற்றோர்களே, மாணவிகளே, இறையருளால் சீரும் சிறப்புமாக நமது அன்னை கதீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி மற்றும் தாருஸ்லாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸினுடைய 5வது ஆலிமா முபல்லிகா பட்டம் வழங்கக்கூடிய விழாவிலே நாம் ஒன்று கூடியுள்ளோம். இந்த நிகழ்வை ஏக இறைவன் சீராக சிறப்பாக ஆக்கி தருவானாக. நம்முடைய கல்லூரியை பொறுத்தவரையில் அதிகமாக நாம் இந்த செய்தியை உங்களோடு பெற்றோர்களோடு பலமுறை பகிர்ந்து கொண்ட விஷயம் என்ற போதிலும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக, அதாவது 3 வருட இளங்கலை பட்டப்படிப்புடன் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய அல்லது அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய பட்டப்படிப்புடன் 3 வருடத்தில் ஆலிமா படிப்பையும் நிறைவு செய்த மாணவிகள், அதே போன்று தினசரி வருகை தரக்கூடிய மாணவிகள், முபல்லிகா படிப்பை நிறைவு செய்த மாணவிகள், விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஆலிமா பட்டப்படிப்பும், விடுதியில் தங்காமல் தினசரி வருகை தரக்கூடிய மாணவிகளுக்கு முபல்லிகா பட்டப்படிப்பும் நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய தாருஸ்லாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் இந்த கல்வி ஸ்தாபனத்திலே நாம் 5 வருட ஆலிமா முபல்லிகா படிப்பு, 7 வருட ஆலிமா படிப்பு, அதே போன்று ஹிஃபுல் பிரிவு ஆகியவற்றை சிறப்பாக நடத்தி வருகின்றோம். அந்த மாணவிகளுக்கு அவர்களுக்கான இஸ்லாமிய கல்வி பாடத்திட்டத்தோடு மத்திய அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற NIOS பாடத்திட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவதற்கான அத்தனை முயற்சிகளை மேற்கொண்டு அந்த மாணவிகளை உலக கல்வியோடு இணைத்து மார்க்க கல்வியையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய 2 ஸ்தாபனங்களுடைய ஆலிமா முபல்லிகாக்களுடைய பட்டமளிப்பு விழா அமர்விலே நாம் சிறப்பாக இந்த நிமிஷத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வருடத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் 406 மாணவிகளுக்கு, கிட்டத்தட்ட 3 வருட மாணவிகளுக்கு சேர்த்து அந்த வருடத்திலே கொடுக்கப்பட்டது. தற்போது அதோடு நாம் ஒப்பிடுகையில் இந்த ஒரு வருடத்திலேயே நம்மிடம் பட்டம் வாங்கக்கூடிய இன்றைய தின மாணவிகள் 165 பேர். நமது அன்னை கதீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரியும் சரி, தாருஸ்ஸலாமும் சரி, இந்த 2 ஸ்தாபனங்களும் இணைந்து இதுவரைக்கும் நம்மிடம் பட்டம் பெற்று வெளியாகியுள்ள மாணவிகளுடைய மொத்த எண்ணிக்கை 805 பேர் இதுவரை ஆலிமாக்களாக முபல்லிகாக்களாக வெளியேறியுள்ளார்கள். நம்மிடம் இந்த 2 கல்வியையும் சேர்த்து படித்த மாணவிகள், அதாவது இஸ்லாமிய கல்வியையும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய கல்வியாகட்டும் அல்லது NIOS பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலை கல்வியாகட்டும், இது 2ஐயும் படித்து முடித்த மாணவிகள் அடுத்தடுத்து தன்னுடைய கரியரை பிற இடங்களில், பல்வேறு இடங்களில் அவர்கள் சீரும் சிறப்புமாக செய்து வருகின்றார்கள். குறிப்பாக நம்முடைய மாணவிகள், நம்மிடம் பட்டம் பெற்ற இந்த 2 கல்வியிலும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய சிறந்த மாணவிகள் பல்வேறு இடங்களில் ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக, பாடத்திட்ட வடிவமைப்பாளர்களாக, இப்படி பல்வேறு வகையிலே தங்களுடைய சாதனைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலிருந்தும் நம்மிடத்திலே மாணவிகள் பயின்று வருகிறார்கள். தமிழகத்தினுடைய பகுதியிலிருந்து மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி, நம்மிடத்திலே தொடர்ச்சியாக மாணவிகள் விடுதியில் தங்கியிருந்து பட்டம் பெற்று படித்து வருவதோடு இதே பணியை எல்லா இடத்திலும் செய்தும் வருகிறார்கள். தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டத்திலும் நம்முடைய மாணவிகள் இருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் ஆரம்பித்து அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு BISED, பேச்சுலர் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்கூல் எஜுகேஷன் என்ற ஸ்டடீஸ் மூலமாக அந்த மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னா, வெளியிடங்களில் இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களிலே அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக, அதனுடைய வழிநடத்தக்கூடிய மனிதர்களாக இருந்து சிறப்பாக கல்வி ஸ்தாபனங்களை நடத்தி வருகின்றார்கள். இன்றைய தினம் இந்த பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் சரி, இது மட்டுமல்ல, இந்த பட்டம் என்பது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு. இதை தொடர்ச்சியாக இந்த மாணவிகளுக்கு நாம் என்னென்ன கற்றுக் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பெரும் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தோடு நிறைவு செய்யலை, இஸ்லாமிய கல்விக்கான பாடத்திட்டத்தையும் சேர்த்து கொடுப்பதோடு செய்து அவர்களுடைய வாழ்வியல் கலைகள், அவர்கள் ஒரு முழுமையான பெண்மணியாக வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்களே அவர்கள் உள்வாங்க வேண்டுமோ அத்தனை செய்திகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாம் வெளியே அனுப்பி இருக்கிறோம். குறிப்பாக ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இஸ்லாமிய கல்வியோடைய ஒரு குழந்தையை பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து அந்த குழந்தையை சீராக சிறப்பாக வளர்ப்பது எப்படி உட்பட
தன்னுடைய இன்னொரு வீட்டுக்கு போனால் அவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளணும் இப்படிங்கிற எல்லா வாழ்வு முறைகளையும் சேர்த்தே தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறோம். அப்போ பெற்றோர்களும் சரி நம் மாணவிகளுக்கும் சரி மீண்டும் நாம் அதை நினைவுறுத்திக் கொள்வது என்ன என்று சொன்னால், இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறுகிய காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட நிறைவான பயிற்சியை இன்னும் அதிகமாக இந்த மாணவிகள் செய்வதற்கு ஆக்கவும் ஊக்கവും அளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.